பார்த்துக்கிறாங்களா? சாப்பாடுலாம் கொடுக்குறாங்களா? நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக உங்களுக்கு வாக்குகள் சேகரிப்பதற்காக தான் நான் வருகை தந்திருக்கின்றேன். கடந்த முறையும் இதே போன்றுதான் வந்து வாக்குகள் கேட்டிருந்தேன். எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக தான் போயிருந்தோம். மீண்டும் நாம் ஆட்சி வந்தால் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இங்கு அனுப்ப வேண்டும் என்று உங்களுடைய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதிக்கு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று 5 வருட காலம் உங்களோடு பணியாற்றுகின்றேன். உங்களோட ஒருவராக இருந்து உங்கள் வீட்டு மகளாக இருந்து பணியாற்றுகின்றேன். அதே போன்று இந்த கருக்கி ஊராட்சிக்கு ஒரு நிதியம் கொடுத்திருக்கின்றேன். நியாய விலைக்கடை கடிதம் கொடுத்திருக்கின்றேன். எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்னுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து மதுராந்தகம் தொகுதி அனைத்து ஊராட்சிகளிலும் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் இந்த பணி கொடுத்திருக்கேன். இதே ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக பல்வேறு கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் வாக்குறுதி அளிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு செல்கின்ற போது உங்க கண்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே சின்னம் ரெட்டை மரம் தான் தெரியணும். ரெட்டரைக்கு வாக்களிங்க. இங்க திமுக ஆட்சியில வந்து நிறைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, எதையும் செய்யல. ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் முதல்ல வந்தோடனே கையெழுத்து வந்து உங்களுக்கு 10,000 கொடுக்கப்படும் என்று அறிவிச்சிருக்காரு. மாசம் 2000 ஓஏபி பேசுகிற பாட்டி சொன்னாங்க, எங்க பிள்ளைங்க என்னை பார்த்துக்கிறதே இல்லை, நான் தனியாதமா இருக்கேன்னாரு. அதுக்காக தான் நான் எடப்பாடி உங்களுக்குலாம் 2000 மாசம் 2000 சொல்லுகிறாரு. சரிங்களா? அதே போல திருமண உதவித்தொகை, இது மட்டும் இல்லாம குலவிளக்கு திட்டத்தில் மற்றவர்களுக்கும் வயதானவர்களுக்கு மட்டும் இல்ல மகளிர்களுக்கும் மாசம் குடும்ப தலைவிக்கு 2000 கொடுக்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜ், அதே போல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசம். இது நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. எங்களுடைய கழகத்துறை நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் வந்து வீடு வரும்போது என்னென்ன திட்டங்கள் என்று நிறைய திட்டங்கள் சொல்லுவாங்க. சொல்லி உங்ககிட்ட வாக்குகளை கேட்பாங்க. நீங்க இங்க வந்திருக்கீங்களா, நீங்க மற்றவங்கிட்ட சொல்லணும். சொல்லுவீங்களா? மற்றவங்கிட்ட சொல்லுங்க. இந்த திமுக ஆட்சியில வந்து விலைவாசி ஏற்றிட்டாங்க, கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க. இந்த ஆட்சியில பாதுகாப்பு இருக்கா? குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்கா? உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? எனக்கு பாதுகாப்பு இருக்கா? யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அதனால இந்த ஆட்சியை வந்து நம்ம என்ன பண்ணோம், விரட்டி அனுப்பணும், வீட்டுக்கு அனுப்பணும். வீட்டுக்கு அனுப்புவீங்களா? எல்லாம் சேர்ந்து அனுப்புவீங்களா? கண்டிப்பா அனுப்பணும். சரிங்களா? சரி.